குட் மார்னிங். அணிக்குட்டிக்கு பாவம் உடம்பு சரியில்லை. இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. இறங்கு 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 இறங்கு. நான் அங்கே தான் கிடைக்கும் சாப்பாடை தவிர எல்லாம் இதுக்கு பார்க்க. ஆமாம், இதெல்லாம் ருசி. எல்லா வயரும் கடிக்கவும் கூடாதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? சவுண்ட் இது பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ஏய் பாருங்களேன், வாழை டிங்கி 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 டிங்கின்னு நாங்கள் இவளோட நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். இவ்வளோ நோ இதான் கம்ஃபர்டபுளா? இப்போலாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு நாயாவே எங்களுக்கு தோண மாட்டேங்குது. இது மனுஷன் மாதிரி இருக்குது. இதுவே எனக்கு நாய்னா பயம் இல்லை. ஸோ இதுவே வேறு வீட்டுக்கு போய் நாய் மீட் பண்ணோன்னா திருப்பி அதே பயம்தான் இருக்கும். அதுக்காக எனக்கு பயம் போயிடுச்சுன்னலாம் இல்லை. இல்லைப்பா அவளை பார்த்துக்கிறா. ஆமாடா, லுக்கு கொடுக்குறா. ஆச்சோ கொட்டாயிடா. கொட்டாயை பார்த்தீங்களா எப்படி மனுஷங்க மாதிரியே கொட்டாயை விடுது. கொட்டாய் விடுறா காமிங்க. நிச்சயமாவே சொல்கிறேன், அப்படியே இருக்கு. பாவம் குழந்தை நைட்டெல்லாம் வாந்தி. அணிக்குட்டி குட்ரா தாங்க வீட்டில் எவனக்காவது இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் போல. சாமிக்கு சோக்கு கொடுக்குற பாவு. சாமி கொஞ்சம் கோகம் வாட்டர் கொடுக்கலாமா? அதெல்லாம் நம்ம கொடுக்கலாமானே தெரில. கொடுக்கலாம் வேணாம் வேணாம் சான்வி. நோ நோ, இல்லை கேட்டுட்டு கொடுக்கலாம். இவ சின்ன குட்டி தானே. இப்போ தான்ப்பா 9 வீக்ஸே ஆகுது. ஐ மீன் 9 வீக்ஸ் முடிஞ்சு 10 வீக்ஸ் ஆரம்பிக்குது இல்லை, இன்னிலேருந்து 10th வீக்கு. எதுக்கு இப்போ டிங்கி டிங்கி டிங்கின்னு காலை ஆட்டிக்கிட்டு இருக்கான்? சி வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஓ, இப்போ அணிக்கிட்ட எப்படியானா போகணுமா? என்னடா ரெக்லைன்ல இருந்ததே டக்குன்னு ரெக்லைனர்ல இருந்து இது எப்படி இருந்த வீடு. என்னால் இன்னும் கூட இது பண்ணல. இங்கெல்லாம் அவ்வளோ ரக்கு போட்டு லிவிங் ரூம் அப்படி செட்டப் பண்ணோம். மேம்ஸ் நேற்று அணிக்குட்டி அதில் ஆக்சுவலாக கவர் போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து வாந்தி எடுத்துட்டோம். தனவாடணும், குளிப்பாட்டணும், நகம் வெட்டணும், எல்லாம் உனக்கு இருக்கு இன்னைக்கு நாளை. ஓகே, ஏற்கனவே ஒரு வாட்டி குளிப்பாட்டினோம். அப்படியே நேற்று மாதிரி பின்னால் டொப்புன்னு விட்டு விழப்போற பார்த்துட்டு. நீ விழுந்துட்டாளா? அவன் ஒன்றும் தொடலை கண்ணா. நீ கம்முன்ற. அப்பா இருக்காரு, அப்பாவுடைய கால் இருக்கு, நீ பயப்படாத. டேய் 3 வீக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து ஆயிடுச்சுடா, இன்னும் கூட நீ பயப்படுற. Day in my life with a puppy. Yeah. Day in our life with a puppy. நேற்றுக்கு 11 o'clock பிபி போகவே இல்லை. ஸ்வேதா நராஜில் கூப்பிட்டு போய் வெயிட் பண்ண போகவே இல்லை. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அப்புறம் நான் உள்ளே போட்டு போயிட்டேன். சொல்லுங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்து கதை திறக்கிறேன். இந்த லீஷ் எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு அங்கே போயிட்டேன். மேட்ல போயிட்டாளா? ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் 12 o'clock அந்த டைமில் வந்துட்டு பிபி போகாமல் கூப்பிட்டு போனோம். 8:39 எத்தனை தெரியல. அந்த டைமில் நீங்கள் போகாமல் விடவே கூடாது, தெரியும்ல. நான் போகவே இல்லை. எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணுறேன். நேற்று வந்து இவர் மேட்ச் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னார் 12 o'clock. இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக எப்படி வந்துட்டு நாங்கள் இது பண்ணுறோம். குடி ஒரு 2 ட்ராப் தான் இருக்குது. தண்ணி நிறைய வேணும். எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நான் சாப்பிடக்கூடிய வந்து எடுத்துருக்கேன். இந்த குடி அதிசயமாக நம்ம வீட்டில் அழகாக வச்சுருக்கோம். 2 ட்ராப் தான் இருக்கு. கண்ணு ஆக்சுவலாக இவங்க சொன்னாங்களா கண்ணு கலர் மாறும்ன்ட்டு. அப்படியா? ஹேசல் க்ரீனில் இருக்கா? மாறும்னு சொன்னாங்களா? இதே கலர் தானாமா? இதே கலர் தான். இப்போதைக்கு என் கலரில் இருக்கு. உங்கள் கலர் கண்ணு வந்து அதெல்லாம் இல்லை. அது வந்துட்டு அழகாக அப்படியே ஏதோ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ லென்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. பார்க்குறேன் சார். கழுத்துல வந்து சாமிக்கு கோகனட் இல்ல. சாமிக்கு கோகனட் இல்ல. கழுத்துல அந்த இது சாமிக்கு கோகனட் இல்ல. சாமிக்கு கோகனட் இல்ல. அது என்ன கலர்ல மாத்தி வச்சிருக்கா பாருங்க. அது போட்டு ஒரு வாரம் கருப்பாயிடுச்சு. பிச்சைக்காரனா அந்த இதுல இருப்பானே பேங்காக்ல. ஆமா, அந்த கலர் ஆக்கி அம்மா எப்படி ஏன்சது தெரியல. போறா குடிச்சாகணும். அது குட்கோல் சாமி. போ செத்து ஃபியூ செகண்ட்ஸ் இங்கே பாரு. இங்கே ஓரமாக வச்சிரு. ஃபியூ மினிட்ஸ் கடிச்சு குடி. இவளுக்கு வந்துட்டு காலையில் என்ன சாப்பிட்டா?
ஸ்ப்ரே பண்ண இப்போ காலையில் வந்துட்டு இவன் வந்துட்டு கொஞ்சோண்டு இவர் கிபிள்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் ப்ளூபெர்ரி சாப்பிட்டாலப்பா. 4-5 ப்ளூபெர்ரி சாப்பிட்டேன். இனிமேல் நான் என்னென்ன சாப்பிட்றேன் தெரியலையே. கொஞ்சம் கூட ஷெட் ஆக மாட்டேங்கிறாங்க. 8 மணிக்கு கூப்பிட்டு போனேன். யா 9 மணிக்கு போனோம். ஓகே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம்ல. வேலை போயிட்டே இருக்கு. அதுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை காமிக்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து ஓனாக வாஷிங் மிஷின் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கணும். ட்ரையர் லிண்ட் வேக்யூம் அட்டாச்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல. ஸோ இதை வந்து வேக்யூம் கிளீனரில் வந்துட்டு இங்கே பாருங்களேன் அட்டாச் பண்ணிக்கணும். இதுதான் அந்த இது. நான் ஏற்கனவே வேக்யூம் கிளீனரில் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல போட்டுட்டு இதுலேயும் வந்து இது ஃபிக்ஸ் ஆகும். ஆக்சுவலாக கீழே நம்ம ஆள் தான் கத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்த இதுலேயும் ஃபிக்ஸ் ஆகும் இந்த இது பார்த்தீங்கன்னா. ஸோ நான் இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது அவ்வளோ அழுக்கு கலெக்ட் ஆகும் எப்பவுமே. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக தான். அப்படி க்ளீன் பண்ணல அப்படின்னா வேக்யூம் வாஷிங் மிஷின் ட்ரையர் போயிடும். ஏன்னா இது வந்து ஹீட் ட்ரையர் தானே, அதனால் போயிடும். அது எப்பவுமே இங்கே பாருங்கள் வெளியே வந்துருக்கு தெரியுதா. ஸோ அதனால் எப்பவுமே வந்துட்டு ஒரு வாட்டியும் ட்ரையிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணோம். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இதை பண்ணி முடிச்சுட்டு ட்ரையரை போட்டுடுறேன். நல்லா துவைச்சி வச்சு துணியெல்லாம் பாருங்கள். இதுதான் வேலை எங்களுக்கு. வாஷிங் மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரையரில் போடும்போது அதை ஃபுல் க்ளீனப் பண்ணிடணும். அது வந்து மஸ்ட்டு. ஏன் காமிக்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு போயிடும்ல ட்ரையர் சீக்கிரம். அது இதுதான் ரீசன். ஆக்சுவலி க்ளீன் பண்ணலன்னா சீக்கிரமாக போயிடும். அதை க்ளீனப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கூட இருக்குது, இதெல்லாம் க்ளீனப் பண்ணிவிட்டு இங்கே போட்டுட்டு ட்ரையர் ஆன் பண்ணிடணும். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் 3 days 3 months once சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். சரி ஓகே, ட்ரையர் போட்டலாம். கூட சாமினோ. ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஓட விட்டுட்டாலே. நோ ஜஸ்ட் மிஸ். எனக்கு உனக்கு இல்லை. இது பாருங்க, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. க்யூட்டாக இருக்குது. இதை தான் நாங்கள் லிவிங் ரூமில் இப்போதைக்கு வச்சுட்டு ஃபேவரட் ஆக்க போகிறோம். ஸோ ஆக்கிட்டு மேபி இந்த கிரேட் வந்து அவளுடைய ரூமுக்கு போயிட்டோம். இல்லை இது வந்து மாடி பெட்ரூம்க்கு ஒரு கிரேட் வந்து மாடி பெட்ரூம்க்கு போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளால் வந்துட்டு லைக் நைட்டு தூங்கும்போது ஒரு வேளை என்றைக்கான இடி இடிக்குது அப்படின்னா பயந்துக்கக்கூடாதுன்றதுனால. ஏன்னா டெய்லி கீழே தானே விடுறோம். ஸோ மெயின் நாங்கள் கிரேட் ட்ரெயின் எதுக்கு பண்ணுறோன்னா, நீங்கள் இப்போ ஒரு 4 days எங்கன்னா ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலலாம் விட்டுட்டு போக முடியாது தனியாக. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பப்பி ஹோட்டல், டாக் ஹோட்டல் அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கே தான் விட்டுட்டு போகணும். அங்கே வந்து கிரேட் ட்ரெயின் இருந்தால் தான் இதுவாக இருக்கும். இல்லைனா அவளால் தூங்க முடியாது, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவா. நீங்கள் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லணும், இந்த ரொட்டீனு. அவள் வந்து ஹே திருப்பி இந்த பக்கம் இப்படி. கரெக்ட். யா இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான். இல்லைனா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். லைக் என்னடா இது நம்மளால் தூங்க முடியல, இது புது பிளேஸு கிரேட்லலாம் போட்டு. ஏன்னா மடியில் படுக்க வச்சு அந்த மாதிரி பண்ணோன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்பவுமே அந்த ப்ராப்பர் அந்த ட்ரைனிங் அவங்களே சொல்லிடுவாங்க. கிரேட் ட்ரெயின்டா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அது ப்ராப்பராக இது பண்ணணும். நிறைய பேர் கூண்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படின்லாம் இல்லை. சதீஷ் தான் சொல்லுவார், இருங்க அவர் தான் கிளியராக வந்துட்டு அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வந்தார். ட்ரைனிங்லலாம் என்னப்பா சொன்னாங்க? டாக் வந்து இப்போ கிரேட்டில் தான் இருக்கணும் நைட்டு தூங்கும்போது. இனிஷியலாக பக்கத்தில் சும்மா அந்த கிரேட்டை வந்து பக்கத்தில் வச்சுட்டு தூங்கலாம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோடனே ப்ரீடர்கிட்டேருந்து ஒரு 1 week. அதுக்கப்புறம்லாம் தனியாக தான் இதில் கிரேட்டில் போட்டு தனியாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த இதெல்லாம் பழகும், போர்டிங் இதெல்லாம் போகும்போது. அதே மாதிரி கிரேட்டு தான் அவங்களுடைய சேஃபஸ்ட் ஸ்பேஸில். நேற்று சொன்னீங்களே எப்படி போகணும்னு தெரிலப்பா அவளுக்கு. இருங்க இந்த டோரை திறப்போம். இருங்க, தள்ளு
மூவ் திறந்துட்டேன் போகிறேன். உள்ள போகாது உஷாராது. அது கேடி கேட்ப மாதிரி அவ தானே போயிட்டாப்பா. சீ சமத்து. நீங்க இப்பவே டப்புனா எடுத்தீங்கன்னா இப்பதான் பயப்படுவாங்க. மேல இருக்கிறதையாவது ஃபிக்ஸ் பண்ணுங்க. எகிரி குச்சி வா. சாமி நம்ம புது ஹோட்டல் ரெடி. டைட் பண்ணிடலாமா? டைட் பண்ணிடலாமா? யா டைட் பண்ணலாம். நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலேயும் ஈக்குவலாக இருக்குது. ஓ அப்போ கீழே வந்து ஸ்பேஸ் வந்து கிரேட் ஐ மீன் சாரி இந்த ட்ரே வச்சு எடுக்கிறதுக்கான ஸ்பேஸோ? எக்ஸாக்ட்லி. ஓகே கேட்ச் மை பாயிண்ட். என்ன பண்ணுற நீ? அனி இளநீ குடிச்சிட்டு இப்போ அவன் ஓகேவாக இருக்கான். உள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் எதுவும் கொடுக்கல. அங்கே ஓடி கிறிஷி காலை இது பண்ணி உட்காந்து விளையாடுக்கானா? கடிக்கிறா. உட்காந்து விளையாடு. கடிக்க மாட்டா. அவ உன்னை கூப்பிட்றா. அந்த இது கொடுத்துரு, டாய் கொடுத்துரு. கடிக்கல பாரு. கொஞ்ச நேரமாவது விளையாடுறா பாவண்டாவ. நோ சான்வி நோ. நோ பைட்டிங். ஐ நோ பைட்டிங். இரு. நோ பைட்டிங். நோ பைட்டிங். நோ பைட்டிங். இருடா அதெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுறா. அத வாயில கொடு. சம்பி இரு கூட இங்க எடுத்துட்டு வா. இங்க எடுத்து வா. ஏய் ஓடாத ஓடாத. ஐயோ ஓடாதடா. ஏய் அந்த தலைகணிய கடிக்கிறாடா. அது வாயில போயிடு போகுது. அத மூவ் பண்ணு. என்னம்மா அம்மா ஏடா எடுத்து வந்து மாட்டினியா? ஏய் ஏய் கிரிஷ் அப்படி குதிக்காதடா. கவுச்சு போய்டும்டா. யா அது வாயில போட்டு குத்துற. வா சாமி அங்க பாரு. அங்க பாரு. அங்க பாரு உன்னுடையது. உன் ரூம பாரு. யா அங்க கிரிஷ துரத்திக்கிட்டு ஓடிட்டாங்க. சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. அவர் கையில் வந்துட்டு சிக்கன் ட்ரீட் ஒன்று வச்சுருக்காரு ஆக்சுவலி. அதுதான் வாங்கி நாங்கள் உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கிரேட்டுக்குள்ளே. ஸோ தட் அவள் வந்துட்டு அங்கேயே உட்காந்துக்கோ. அங்கே உட்காந்துக்கோ. அங்கே உட்காந்து சாப்பிடு. அங்கே உட்காந்து சாப்பிடு. ஸோ அவளுக்கு வந்து அதை நாங்கள் ஏன் மூணுன்னா இப்போ வெளில வரக்கூடாது. ஸோ தட் அவளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த கிரேட்டு. ரொம்ப மாடர்னாக அழகாக இருக்கு. நல்லா இருக்கா யுவர் நியூ கிரேட்? நியூ கிரேட் நல்லா இருக்கா? இங்கே விளையாடிக்கலாம் போல இருக்குவ. வரதுக்கான வழியை தான் மேடம் தேடுறாங்க இப்போ. நல்ல சாப்பாடு போட்டு ஹெவியா போட்டு வீட்ல வச்சு இதுக்குள்ள தூங்கிட்டோம். ஆமாப்பா கரெக்ட். திறந்துடலாமா? சன்வி டு யூ வாண்ட் டு கம் அவுட்? வா திஸ் சைட். கம் அவுட். இதோ நான் ஓபன் பண்ணிட்டேன் பார். இங்க பார். கம் அவுட். வா. நான் வர மாட்டேங்கிறா. சரி ஓகே. இல்லை வர என்னம்மா யூ லைக் இட்? மாம்ஸ் அவளே போயிட்டாப்பா. மாம்ஸ் எனக்கு தெரிஞ்சு பகல்லலாம் இந்த மாதிரி வச்சிடலாம்ப்பா. இங்கே தெரியுதா? அவளே வந்துட்டு அதை வந்து அவளே வந்து அதை நோ சான்வி நோ. பல்லு படலைங்க ஆனால் வந்து கடிக்கிறான். நம்ம நோன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. சரி ஜாலி போல் இருக்குது இப்படி தான் வந்து விளையாடணும் அப்படின்னு வச்சுப்பாங்க. நம்ம நோ சொல்ல தான் அவங்க ஸ்டாப்பே பண்ணுறாங்க. அதுவும் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டா. பசங்கக்கிட்ட தான் வந்து ஏன்னா அவனுக்கு பயந்து ஓடுறாங்களா. ஸோ அவள் வந்துட்டு ஓகே அவங்க ஓடுறாங்க கேம் போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிறான். இந்தா இங்கே பார். இந்தா இங்கே பார் சான்வி. போ நீ வரியா? கோட்டை விட்டு போன வந்து அந்த யா இரும்பு இது உனக்கு அதை டிஸ்அசெம்பிள் பண்ணிடுறா. யா லீஷ் தான் லீஷ் வாங்கி வச்சிருக்கோங்க பாருங்க. ஏன் தெரியும்ல எல்லா லீஷும் என்ன பண்ணா மாம்ஸ் அதுலேயும் பாருங்க
எல்லா லீஷை கடிச்சு அதான் நீங்கள் ஏற்கனவே காலையில் பார்த்தீங்கல்ல அந்த லீஷை கடிச்சு இது பண்ணிட்டானால. இவ தான் லீஷை பிடிக்கணுமாப்பா. அவன் நம்ம அவளை கூட்டிகிட்டு போகிறோமா அவன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறானானே தெரியாத அளவுக்கு நம்மளை பண்ணுவான். கொஞ்ச நேரத்தில் லீஷை அவள் வாயில் கவிட்டு வருவான். வெளியே பார்த்தீங்களா? ஐயோ கடவுளே, இருங்க தூக்கிட்டு வரேன் ஒரு செகண்ட். நான் இது போட்டுக்கிறேன். குட் ஜாப், குட் பாடி, குட் ஜாப் சான்வி குட்டி, வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். ஆய் போயிட்டாலப்பா காலையில், இப்போ திரும்பி போகலாம் மாட்டால? சரி அப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நான் அன்னைக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும். வா சான்வி வா, வீட்டுக்குள்ளே போகலாம். கீழே இருக்கிற எல்லா டர்ட்டையும் நக்கிக்கிட்டு இருக்கா கருமம். ஏய் என்னை இவளை நாயின்ற மாதிரி என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. டு பி ட்ரூ. எனக்கு நல்லா இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, கீழே கண்டதெல்லாம் நக்காத அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாளில் இவங்கிட்டே நானே சொல்கிறேன், நாய் மாதிரி எல்லாத்தையும் நக்காத. அப்புறம் இல்லை ஓய்யோ நாய் தான் இல்லை அப்படின்றது எனக்கு புது ஃபுட்டே வா. பெட்டெல்லாம் அங்கேயே இருக்கேன், நாசாக்கிடுவாளே. சரி ஓகே வா புது கிரேட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிட்றியா? வா இங்க பாரு, புது கிரேட்டு பாரு. அவுத்துடலாம் வா. லெட்ஸ் ரிமூவ் திஸ் ஒன். ஓகே. எனக்கு வாங்கிக்கிட்ட மட்டும் இந்த டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்கும். கச்சி வச்சுருவாளோன்னு. இருடி ஏய் இதை பிடிச்சிட்டா. அது வேணாம், அது அவங்க அப்பா என்ன திட்டுவார். நீ கொடு. அடங்க. ஐயோ பிடிச்சிட்டாலே கொடுக்கணா. நோ சான்வி, நோ சான்வி வா. ஏங்க பாரு. Are you growling at me? No, stop it. அம்மா எனக்கு பயமா இருக்கு. நோ ஐயோ இங்க பாருங்களேன், பல்ல பார்த்தீங்களா? அம்மா இவனுக்காக தனியாக ப்ளூபெர்ரி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் திறக்கிறோம்ல, எப்படி ஓடி வரான்னு மட்டும் பாருங்கள். சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் வேணுமாடி? இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட இதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்த. சிட் வெயிட். அவளுக்கு ப்ளூபெர்ரி பயங்கரமாக பிடிக்கும். ஸோ சும்மா ஒரு 4 வச்சுட்டு புது கிரேட்டுக்குள்ளே வச்சுருவோம். அங்கே ஃப்ரோசன் வாங்கணுமா? எதுக்கு நம்ம அப்போ தான் அவன் பல்லுக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும்னு. போதும் வரட்டும். பாருங்க கொடுக்க போகிறேண்ணா. வா பார்க்கணும் வா. செட் கம் சானி செட். ஓகே நம்ம நிற்கணும் ஆக்சுவலி. ஸ்டே கோ. உள்ளே போ கொஞ்ச நேரம் பூட்டி வைப்போம். பாவமாக இருக்குது. பட் நான் அவளை அப்படியே விட்டுட்டு போயிட்டு கிறிஷ் அனிஷ்கோ நான் அப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு ஆரம்பித்தேன்னா என்னாலுமே யோசிச்சு பாருங்கள், வீடு ஃபுல்லாக திரிஞ்சிட்ருப்பா. எதனா அவளுக்கே அடிபட்டுற சான்சஸ் இருக்குது, எதனா ஸ்பாயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவள் சேஃபஸ்ட் ஸ்பேஸு. ஸோ தட் நான் என் ஒர்க்கை முடிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கண்ணா, உன் புது கிரியேட்டையும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. டாய்ஸு பெட்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது. நான் உனக்கு ஃபுட்டு கொண்டு வரேன். வெயிட். ஏதோ ஒன்றுடா எடுத்துக்கோ, ஒரு இளநீ எடுத்துக்கோ. அணி குடிச்சிட்டான், அணிக்கு கட் பண்ணி தான் தரணும். மார்னிங் ரொட்டீன் வித் அவர் பப்பி இதுதான் போயிட்டுருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு என்னடா கண்ணா? இன்னும் இல்லை, நீ இங்கே தான் இருக்க. உள்ள பெட் இருக்கு. எப்படி பேசுகிற பாருங்க. உள்ள உனக்கு பெட் இருக்கு, உனக்கு டாய்ஸ் இருக்கு, லிவிங் ரூமில் தான் இருக்கிற. இல்லைன்னா நீ உன் ரூமுக்கு போறியா? எதுக்கு என்ன பண்ண போகிற? லிவிங் ரூமில் இங்கே சமத்தாக இருக்க போறியா, இல்லை உன் ரூமுக்கு போக போறியா? நீயே சொல்லு. இப்போ நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டு என்னால் வேலை செய்ய முடியாது. நீ தினம் உன் ரூமில் தானே இருந்த. இன்றைக்கி சும்மா கொஞ்ச நேரம் இங்கே
ஒரு ஃபியூ மினிட்ஸ் இங்கே இரு. நான் இங்கே தானே இருக்கேன். நான் எங்கன்னா போயிட்டேனா? அண்ணாவும் இங்கே தான் இருக்கான். கரெக்ட். கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, கொஞ்ச நேரம் ஸ்லீப் பண்ணு. I'll just bring you சாப்பாடு கொண்டு வரேன். கொட்டாயும் வருது. ஃபியூ ஸ்மால் நேப் எடு. அண்ணாக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ஏன்னா நீ நிறைய ஸ்நாக்லாம் சாப்பிட்ட, அவனுங்க 2 பேரும் எதுவுமே சாப்பிடல காலையிலேருந்து. ஓகே, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வரேன். கொட்டாயும் வருது. நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ கூட இருந்து பேசிகிட்டே இருந்தால் கம்முன்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மாத்திரம் வந்துடக்கூடாது. நம்ம காலையில் வந்து பால் காய்ச்சி வச்சிட்டேன். நேற்று உரக்கி ஊற்றணும்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு சுத்தமாக முடியல. எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரியல. போய் தூங்கிட்டேன். அதனால் நல்ல காலை நைட்டு ஒரு வாட்டி காய்ச்சினேன், இப்போ ஒரு வாட்டி காய்ச்சினேன். கொஞ்சம் சுண்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருவோம். முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா, இங்கே தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ரூமுக்கு போயிட்டு அந்த கார்பெட் ஏரியா இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இங்கே ஒரு கேட்டு போட்டுட்டோம். ஸோ இப்போதைக்கு ஓகே. இப்போ பேபினால ஒரு பிரச்சனை இல்லை. மேபி பெருசானோடனே அவள் வந்து அதை புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தாலே கொஞ்சம் பெருசானோடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. கிரிஷ் ஓப்பன் பண்ண போ. அப்பா போ. அவர் வெளியே வந்துட்டு ஒரு இது இருந்தது, அதை டிஸ்மேண்டில் பண்ண போனார். நான் மறந்து சாத்திட்டேன். இல்லை, அவர் வந்துட்டாராம். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டு வெள்ளை விடணுமாம்மா. சரி, வெள்ளை விட்டுலாமா? இப்போ எப்படியோ சாப்பாடு கொடுக்கணுமா? டைம் ஆயிடுச்சு அவளுக்கு. இப்போ தானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். நீங்கள் இருக்கும்போது 2 வாரத்துலேயே வந்துட்டு இவ்வளோ பெருசாக டப்புன்னு வளர்ந்துடுறாங்க. ஃபீவர் 1 each day இம்பார்ட்டன்ட் போல இருக்கு பப்பீஸ்க்கு. டப்புன்னு வளர்ந்துடுறாங்க. நீ வெயிட் பண்ணி வர, உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஃபுட் இது? அதான் இந்த சிக்கன், இது டாக் ஃபுட்டு. ஏதோ ஒரு கேக் மாதிரி ஃப்ரெஷ் பெட். அதான் நம்ம இதில் வாங்கணுமே சிக்கன். ஓகே சன்னி, go sit there. Go sit. ஸ்டே சொல்ல. Stay. Go. லபக் நான் கேட்டுருக்கேன். அவன் எழுந்தானா அப்படி எடுத்துறேன். அது மாதிரி இப்போ நான் அப்படி தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். எழுந்தானே எடுத்துட்டு திரும்ப போய் உட்காந்துருவான். ஓகே. இல்லை அடிச்சு பிடிச்சுன்னு உள்ள ஓடி போகிறோம். இதாகிடும். நான் ஊட்டி விட்டுட்டா? தலை சுற்றி தான் அணிச்சு முடியல. நான் ஊட்டி விட்டுறேன். இரு, சாப்பிட்டுட்டு மருந்து போட்டுருக்கேன். ஐயோ, அந்த தங்கமும் போகுது. ஐயோ கீழே எடுத்துட்டோம். என்ன கவுச்ல எக்ஸ்பெக்டே பண்ணல. சடனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வாந்தி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அன்னிக்குட்டிக்கு வந்து மெடிசன்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் படுக்க வச்சிட்டோம். ஸோ ஜாலியாக என்ன சொல்கிறது, விஜய்ஸ் இது விலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தாங்க இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுரம் தானே, ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் லஞ்சு தான் போயிட்டுருக்கு. சாம்பார், அதுக்கப்புறம் வடித்த சாதம், அதுக்கப்புறம் பொரியல். அணிக்குட்டிக்கு வந்துட்டு லைக் ஏற்கனவே இருந்த மாவில் வந்து கொஞ்சம் இட்லி மட்டும் வறுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இட்லி அண்ட் சாம்பார். அதுக்கப்புறம் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே சுத்தமாக முடியல அப்படின்றதுனால என்னென்னா இவங்க ஆகுன்னா இந்த ஸ்கூலில் வந்து கோல்டு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுதான் அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுது. அவ்வளோதான். சரி, நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த கிரேட் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து நம்ம அழகாக வந்து எப்பவுமே லிவிங் ரூம்லேயே வச்சுக்கலாமா இல்லை மாடியில் பெட்ரூமில் வச்சுக்கலாமான்னு தெரியல. இப்போதைக்கு வந்து அவள் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வச்சுருக்கோம். நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவளுக்கு வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு வந்து அந்த காஸ்கோலேருந்து வெட் ஃபுட் அதுதான் கொடுத்துட்ருக்கோம். கிபிள்ஸ் வந்து ஹில்ஸ் கிபிள்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஏன்னா எல்லோரும் நீங்கள் எல்லாம் தான் சொல்கிறீங்க வந்து கடையில் வாங்கின ஃபுட்டே கொடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் அதெல்லாம் சமைக்க மாட்டோம் அப்படின்றதுனால. ஸோ நானும் கடையில் வாங்கின ஃபுட்டு தாங்க இப்போலாம் கொடுத்துட்ருக்கேன்.
ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ்க்கும் ஒன்று அர்த்தம் ஆக்சுவலி இல்லைப்பா. சைடில் தூங்குறாளா, சைடில் தூக்குனா சைட் ஸ்லீப்பர். தே ஆர் ரிலாக்ஸ், கம்ஃபர்டபுள் அண்ட் ட்ரஸ்டிங். முதல்ல வந்து எப்படி தூங்கினா பேக்கில் தூங்கினா தே ட்ரஸ்ட் தி சரௌண்டிங்ஸ் அண்ட் டோன்ட் சென்ஸ் டேஞ்சர். அந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் மீனிங்கு. ஸோ இப்போ வந்து மேடம் வந்து சைட்வேஸில் தூங்குறாங்க அப்படின்னா கூட நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லா ஆட்டமும் போயிட்டு தூங்குறாங்க. நீங்கள் பிபி அக்ஷன் பண்ணிங்களாண்ணா இப்போ? இல்லை எழுச்சிட்டா மாம்ஸ்? எப்படி பொசிஷனில் தூங்குறாப்பா? கண்ணு திறந்துருக்கானா முடியிருக்கா? திறந்துருக்காப்பா. தூங்கி எழுச்சிட்டா மாம்ஸ்? தூக்கத்தில் தான் இருக்கா இன்னும்? கண்ணை மூடுறாளா? இல்லை. நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா ப்ளே போட்டிங்கன்னா முடிடுவா. எப்போ வந்து நம்ம ஹார்னஸ் யூஸ் பண்ணோம்? 6 monthsக்கு மேலேயா? இங்கே என்ன தனியாக எங்கேயோ விளையாடிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டாளா விளையாடுறதுக்கு? விளையாடலையா நீ? பாவண்டா, கொஞ்ச நேரம் விளையாட்டு தான் போயேன்டா. அப்புறம் நீ உட்காரும் போது அந்த கவுச்சுடைய கவரை ஒழுங்காக போடு. அவள் அதில் ஏறினா கவுச்சு கிழிஞ்சிக்கும். இதை பாருங்க, இதை கிழிச்சு இதை கடிச்சு சரி மூ. அதை கடிக்காதா? நோ இங்கே பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. அதை நோம்மா, நோ, டோன்ட் டூ தட். வருவ என்னையே கடிக்கிறதுக்கு. அது உள்ளே போயிட எதனா வேணாம். நோ வா. நோ 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 நோ. சரி, நான் உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். பா அவ்வளோதான். நல்லா நடுவில் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. மேடம் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு தெம்பாகவே இருக்காங்க. நடுவில் ஒரு நேப் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெம்பாயிட்டாங்க. இது என்னடா இது கொட்டாங்குச்சு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம காஸ்கோ வந்து இளநீ வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த இளநீ வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் கொடுக்கலாமா. ஸோ கொடுக்கக்கூடாத ஐட்டம்ஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்காய் கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுட்டு கொடுத்தோன்னா அவளே அழகாக அதில் கடிச்சு சாப்பிட்றா. ஆனால் என்ன கொஞ்சம் வாழை தான் அதிகமாக வாழைத்தனம் பண்ணுறான். அந்த கியூபை கண்டுபிடிச்சிட்டியாடி? கியூபை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காடா. ஸோ நைட்டு டின்னர் வந்துட்டு பொங்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் சட்னி. அணிக்குட்டிக்கு வந்து தனியாக வந்துட்டு இட்லி வாத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா நான் வந்துட்டு தோசை இவங்க கேட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் தோசை பண்ணேன். ஆனால் இட்லி மாவு ரெடியாக தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது பொங்கல் சாப்பிட்டு அப்படின்றதுனால. ஏன்னா இன்னொன்று இட்லி மாவு ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம், அணிக்காக எடுத்து வச்சுட்டேங்க. மாம்ஸ் அதை இறக்கிடுங்கப்பா, ஒயர் கியர் இது பண்ணிட போறா. உள்ள இருக்கடா, வெளில கூட்டிட்டு வருங்க. எதுவும் பண்ணாதீங்க. மருந்து சாப்பிட்டுட்டு இதுதான் இட்லி கொடுத்தேன். இட்லி சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. வேறு என்ன பண்ணுறதுங்க, சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்களா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாக் முடியுது. நாங்கள் வந்துட்டு நைட்டு டின்னர் வந்து பொங்கல் சட்னியை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இப்படி தான் எங்களுடைய ஃபுல் டே நாங்கள் வந்து போச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.